அன்புள்ளம் கொண்ட மேஷராசி என்பர்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கங்கள். அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1ஆம் மாதம் இவங்க எல்லாருக்கும் 10ஆம் மாசத்திலிருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் ஒரு சில ஹிக்கப்ஸ் இருக்கலாம். ஏன்னா குருபவனுடைய மாற்றங்கள் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு செலவினங்களை கொடுக்கலாம், சுப செலவினங்களை கொடுக்கலாம், ஒரு சில சின்ன சின்ன தடைகளை கொடுக்கலாம். அது எப்பொழுதுன்னா 10ஆம் மாசத்துலேருந்து 12ஆம் மாசம் வரைக்கும். ஸோ இந்த ஒரு 2 மாசங்கள் மட்டும் நீங்கள் எதுலையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கிறது நல்லது. பல பேருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ, தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கோ, உங்களுடைய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கோ, தூர தேசங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கோ, இதெல்லாம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். வேலை பார்க்குறவங்களை எடுத்துக்கிட்டோம்னா பதவி உயர்வு, இடமாற்றங்கள் அதெல்லாமும் கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஒரு குழப்ப நிலை தான் கடைசியில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நிறைய முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும், விடாமுயற்சியோடு இருக்கணும். ஆனால் மனசு அடிக்கடி கவலைப்படக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கும். 3ஆவது வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த குழப்பங்களையும் ஒரு சின்ன தயக்கங்களையும் கொடுக்கும். அதை மீறி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செலுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். திருமணத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கு உண்டான காலங்கள் இருக்கு. பேருக்கு திருமணம் ஆகி வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் ஏற்கனவே பிரச்சனை ஆகி நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை பணங்காசு விஷயங்களில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் வரலாம். அதனால நீங்கள் பொதுவாக இந்த குருமார்களை வணங்குறது, வியாழக்கிழமை குருதட்சிணாமூர்த்தியை வணங்குறது, மஞ்சள் நிற ஆடைகளை நீங்கள் அணிகிறது, இல்லை ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சிவப்பு, அதனால மஞ்சள் அப்படி சேர்க்கும்போது லைட்டாக ஆரஞ்சு கலர் வரும். அந்த ஆரஞ்சு கலரில் நீங்கள் இது பண்ணிக்கிறது. அதே மாதிரி நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொண்டு கொடுக்கும்.